டைம் தரேன் உங்களுக்கு. உங்கள் உடன்பிறப்புகளை கூப்பிட்டு பாருங்கள். ஆனால் அப்படி கூப்பிட்ற விசுவாசிகள் இருக்கிறாங்க, கூப்பிட்ட எல்லா அசம்பிள் வர குடும்பங்களும் இருக்குது. நான் அதுக்கு போதகனாகவும் இருக்கிறேன், தாழ்மையோடு சொல்கிறேன். சிலது அது இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? சொத்து தகராறு இருக்கும், திருமணமே கொஞ்சம் கரபுரான்னு இருக்கும். அப்போ தேவனை அறியலை. யோசிச்சதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் கூப்பிடணுன்னு வேதம் சொல்லுது. அவங்களும் வர்றாங்க, விருந்தும் நடக்குது. என்ன சாப்பிட்றாங்கன்றது முக்கியம் கிடையாது. இது கூப்பிட முடியுமா? இப்போ எக்ஸாம்பிள் நடைமுறை சிக்கல். இப்போ என் பையன் ஃபெயிலு, நல்லா என்ன மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லாம் மூட்டை மூட்டையாக வாங்குறது, மூட்டையாக வாங்கியிருக்குது. இப்போ என் தங்கச்சி பையன் ஆப்போசிட்டாக இருக்கிறான், பையனோ பொண்ணோ. இப்போ நான் எவ்வளோ தான் பொய் சொல்ல முடியும்? அதுவும் தங்கச்சிக்கிட்ட போய் அவளுக்கு தெரியாதா நான் யாருன்னு, எனக்கு பிறந்தது எப்படி இருக்கணும்? ஓரளவுக்கு அது அந்த பயாலஜிக்கல் கெஸ்ஸிங் இருக்குமா இல்லையா? ஏன்னா அது சொல்கிறப்பவே ஒரு முகம் சுளிக்கும் பொய். என் பையன் எப்படி தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன்னா என் பொண்டாட்டி இப்படி முறைக்கும். அதுலேருந்தே அவள் பார்த்து கண்டுபிடிச்சிக்குவா, பையன் மூட்டை முட்டையா என்னன்றது தெரிஞ்சிடும். உண்மையை எப்போவுமே மறைக்க முடியாது, பொய் எப்போவுமே நீடிக்காது. ஒரு வாட்டி 100 எடுத்தான்னு சொல்லுவேன், அதை கண்டுபிடிக்கிற மாதிரி 2-3 இன்சிடெண்ட்டில் பார்த்தோன்னே 70 எடுத்தான்ருவேன், அப்புறம் 98 எடுத்தான்ருவேன். ஒருமித்து போவாது. நம்ம ஒரு பொய் சொல்கிறது இல்லை. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் போய் சொல்லணும். இவனுக்கு இதில் எவ்வளோ எடுத்தான், அதில் எவ்வளோ எடுத்தான் சொல்லினே வருவோம். வாய்க்கு வந்தது சொல்கிறேன்ப்பா. 100 எடுத்தான், 100 எடுத்தான். 200 எடுத்தானான்றது தெரியாது, அது வேறு விஷயம். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வந்தோடனே என் ஒய்ஃப் என்னை கிழிச்சின்னு வச்சுக்கோங்க. தங்கச்சி வந்தால் சும்மா இருக்கணும். சரி, விருந்துக்கு வராங்க. பையன் எப்படி இருக்கான்? நான் சும்மா இருக்கேன். பையன் என்ன படிக்கிறான்? நான் சும்மா இருக்கிறேன். இது கிள்ளுதுன்றதுனால அது தின்னுவாளா தின்ன மாட்டாளா சோறை? நான் போகிறேன். பையன் என்னன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேறேன். நான் என்ன போய் பில்லி சூன்யமாக பண்ணுருவேன்? அதை விட இது அதிகமாக தானே பண்ணின்னு இருக்கிறேன். நீ எடுக்கிற மார்க்கு சொல்ல முடியாது. அப்புறம் மனைவி, வேலைக்கு போகிற மனைவியாக இருந்துச்சுனாக்கா அது எவ்வளோ சம்பாதியம்னு அவங்க கேட்பாங்க, வெக்கமே இல்லாமல். அது எனக்கே தெரியாதுன்னு நான் சொன்னேன். அதோட அசிங்கம் வேறு ஒன்றும் இல்லை. சும்மா இல்லைங்க இதெல்லாம். தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறது. யோபு ஆசீர்வாதம் வேணும், யோபு வழிகள் வேணும். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் கர்த்தர் அறிவார். பையன் மார்க்கு கேட்டால் கர்த்தர் அறிவார், பொண்டாட்டி சம்பளம் கேட்டால் கர்த்தர் அறிவார். இதெல்லாம் கேட்கும்னு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி தான் கூப்பிடணும்.